டாக்ஸியை போட்டு இங்கே உள்ளே வந்து மாமூல் வாங்க வந்தாங்கன்னா இங்கே கட்டி போட்டுருவான். அது உங்களுக்கு தான் போன. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் அருகே உள்ள கடம்பர் வாழ்க்கை, மேலவெளி, கொத்தமங்கலம், எல்சியம் உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடந்து வருவதாக கூறப்படுகிறது. கள்ளச்சாராய பழக்கத்தால் இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரையிலும், ஏன் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் குடிப்பழக்கத்திற்கு ஆளாகி பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வருவதாக கூறப்படுகிறது. கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என ஆலோசனை நடத்துவதற்காக 5 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கடம்பர் வாழ்க்கையில் உள்ள மாரியம்மன் கோவில் வளாகத்தில் ஒன்று திரண்டனர். போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதால் கீழ்வேளூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அழகேந்திரன் பங்கேற்று சாராயம் குடிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க காவல்துறை எடுத்து வரும் நடவடிக்கை குறித்தும் விளக்கினார். சாராயம் விற்பவர்கள் குறித்து தங்களுக்கு தகவல் தெரிவித்தால் உடனடி நடவடிக்கை எடுப்போம் என எஸ்ஐ அழகேந்திரன் பேசிய போது கூட்டத்தில் இருந்து ஒருவர் எழுந்தார். சாராய வியாபாரிகளிடம் கீழ்வேளூர் போலீசார் சிலர் சீருடையிலேயே வந்து மாமூல் வாங்கி செல்கிறார்கள், உங்களை அவமரியாதை செய்வதற்காக சொல்லவில்லை, இதுதான் உண்மை என அந்த நபர் கூறினார். டாக்ஸியை போட்டு இங்கே உள்ளே வந்து மாமூல் வாங்க வந்தாங்கன்னா இங்கே கட்டி போட்டுருவான். அது உங்களுக்கு தான் போன. என்ன பேசுவதென தெரியாமல் விக்கித்து நின்ற எஸ்ஐ அழகேந்திரன், உங்கள் பெயர் என்ன? இதனை நீங்கள் என்னிடம் தனியாகத்தானே சொல்ல வேண்டும், இப்படி பொதுவெளியில் பேசலாமா என கேட்டார். என் வீட்டு வாசலில் வைத்தே லஞ்சம் வாங்கினார்கள், இதை உங்களிடம் கூறியுள்ளேன் என அந்த நபர் கூற, அங்கிருந்த பெண்களும் எங்களுக்கெல்லாம் தெரிந்துதான் லஞ்சமே வாங்குகிறார்கள் என்றார்கள். லஞ்சம் வாங்கிய காவலர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன், உங்கள் ஊரை நீங்கள் பார்த்துக் கொள்வீர்களா என அந்த எஸ்ஐ பதில் கேள்வி கேட்டார். போலீசாரின் சப்போர்ட்டால் தான் வியாபாரிகள் தைரியமாக சாராயம் விற்பதாக கூட்டத்தில் இருந்த மற்றொருவர் கூற, யார் அந்த போலீஸ் என எஸ்ஐ கேட்கவும், இவரும் ஒரு போலீஸ் தான் என பெண் ஒருவர் கூறினார். மாமூல் வாங்கும் போலீசார் குறித்து ஆதாரத்துடன் தெரிவித்தால் நடவடிக்கை எடுப்பதாக எஸ்ஐ அழகேந்திரன் உறுதியளித்தார். கிராமங்களுக்கு வரும் பாதைகளில் முக்கிய இடங்களில் சிசிடிவி பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் எஸ்ஐ அழகேந்திரன் கேட்டுக்கொண்டார். பாலிமர் செய்திகளுக்காக நாகப்பட்டினம் செய்தியாளர் மூர்த்தி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.